ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான கீரை பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த பொரியல் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கீரை பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நாளாக கீரி சேர்த்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் நான் அன்றைக்கி பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் கீரை எந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுக்கீங்களோ அதுக்கு ஏற்றால நீங்கள் வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் எல்லாமே. இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம கீரையை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கட்டு போல் பருப்பு கீரை சேர்க்க போகிறேன். பருப்பு கீரையை நல்லா ஒவ்வொன்றா ஆஞ்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணனா ஒரு மாதிரி இலையாக இருக்கும், அதனால் நான் லைட்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எப்போவுமே கீரைக்கு பார்த்திங்கன்னா முதல்ல உப்பு சேர்த்துறாதீங்க, ஏன்னா கீரை வதங்கினா நம்மளுக்கு ரொம்ப கம்மியாயிடும். அதனால் நம்ம ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இப்போ கீரை நல்லா வதங்கி நம்மளுக்கு நல்லா சுருண்டு வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், கீரை நல்லா வதங்கியிருக்கு. ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கியிருக்கேன். இப்போது நல்லா நம்மளுக்கு சுருண்டு வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கீரைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த இதெல்லாம் லைட்டாக வதங்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ கீரை நல்லா சுருண்டு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவின தேங்காய் சேர்த்துடலாம். நான் தேங்காய் கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் லைட்டாக ஒரு சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எப்போவுமே கீரையை பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக பொரியல் பண்ணாதீங்க. சத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தவாலே நல்லா உறிஞ்சிடும். இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. அப்போ தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்மளோட கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட கீரை பொரியல் ரொம்பவே ஹெல்த்தியாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.